பாபநாசம் திருஷ்யம் அளவுக்கு பில்டப் பண்ணி வச்சிருந்தீங்களாடா, உடனே முட்டு கொடுக்க வந்துருவாங்க. இந்த கதையை மலையாளத்துல எடுத்திருந்தா உடனே ஆகாவோன்னு பேசுவீங்கடா அப்படின்னு சொல்ற தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஜெயராம், ஊர்வசி, மிஸ்கின், யோகி பாபு இப்பனும் பெரிய பட்டாளங்களில் நடிச்சிருக்கிற பரிமளா அண்ட் கோ படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஜெயராம் பொண்ணை வர்கீஸ்ங்கிற ஒரு ரவுடி லவ் டார்ச்சர் பண்ணி தொலை பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனை யாரோ ஒருத்தவங்க கொண்டு இருப்பாங்க. ஸோ அந்த கொலையை நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு ஜெயராம் குடும்பத்துக்குள்ளேயே மாறி மாறி கையை காட்டி சந்தேகப்பட்டுக்குவாங்க. ஒரு கட்டத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சார் உள்ள வருவார். அவருமே இந்த இன்வெஸ்டிகேஷனில் மற்ற ரவுடிகள் யாராவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு கட்டத்து மேலே இந்த ஃபேமிலி மேலேயும் அவரோட கண்ணோட்டங்கள் போகும். கடைசியில் அந்த கொலையை யார் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதை வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட நான் பெரிய ப்ளஸ்ன்னு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல கேஸ்டிங் பண்ணியிருக்காங்கல்ல, ஜெயராமா இருக்கட்டும், ஊர்வசியா இருக்கட்டும், மிஸ்கின் சாரா இருக்கட்டும், சொல்ல போனா எல்லா கேஸ்டிங்கும் பர்ஃபெக்டான கேஸ்டிங்கா எடுத்திருப்பாங்க. கதைக்கு ஏற்ற மாதிரி, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான கேஸ்டிங்கிறது பக்கா கேஸ்டிங்கா இருக்கும். குறிப்பா அந்த மிஸ்கின் சார் வர போர்ஷன்லாம் பார்க்கல நம்மளுக்கு ஒரு தனி எனர்ஜியா கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்துல மிஸ்கின் சார் டார்க் காமெடியும் சரி, அதே மாதிரி மிஸ்கின் சாருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்ல ஒரு எமோஷன் சீன் வரும், அதுலயுமே உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயராம் ஃபேமிலியை விசாரிக்கிறதுக்காக வேட்டி சட்டையில அந்த வீட்டுக்கு வருவாரு. உண்மையிலேயே அதுல வர சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காம்போ இருக்குல்ல, அதாவது ஜெயராம், ஊர்வசி, மிஸ்கின் காம்போ இருக்கு பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்கும். சொல்லப்போனால் அந்த இடத்துல மட்டும்தான் காமெடி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலே இந்த ட்ரைலரை பார்த்து ஏமாற விஷயம் இருக்குல்ல, அது ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ட்ரைலரில் பார்த்துட்டு ஒரு டார்க் காமெடி படம்டா அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தோம்னா, இதில் வர ஒரு சில காமெடியெல்லாம் வச்சு தான் நம்ம டார்க் காமெடி ஃபிலிமுக்கு வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வர அளவுக்கு தான் இதோட ஸ்க்ரீன் பிளேங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேகாக ஃபீல் ஆனிச்சு. சொல்ல போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா இன்ஸ்டால ரீலை ஸ்வைப் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட கேரக்டர்லாம் சரிவர எழுதப்படலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது மெயின் லீடாக இருக்கிற ஜெயராம், ஊர்வசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமான ரைட்டிங் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்ஸ், சிங்கம்புலி, யோகி பாபுன்னு சொல்லிட்டு இவ்வளோ காமெடி ஆக்டர்ஸை உள்ள வச்சிருந்தும் அவங்களோட திறமையை முழுசா இங்கே பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலே இந்த படத்தில் வர காமெடி காட்சிகள்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். உடனே முட்டு கொடுக்க வந்துருவாங்க. இந்த கதையை மலையாளத்தில் எடுத்திருந்தா உடனே ஆகாவோன்னு பேசுவீங்கடா அப்படின்னு சொல்ற தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, கண்ணுங்களா, இந்த திருஷ்யம்ங்கிற படம் வந்ததும் போதும் மலையாளத்திலையும் தமிழ்லையும் மற்ற லாங்குவேஜ்லையும் சரி இதே கதையை வச்சு மாற்றி எடுத்துட்டு இருக்காங்க. கதை என்னமோ ஒரே கதையா இருந்தாலும் ஆடியன்ஸ் சேர்த்துக்குவாங்க. ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது இங்கே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதான் பிரச்சனையே. சொல்ல போனால் மலையாளத்தில் ரீசெண்டாக சேம் இதே கதையை வச்சு பரதநாட்டியம் 2 மோகினியாட்டம்னு ஒரு படம் வந்தது. அதில் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அங்கே ஒர்க் அவுட் ஆச்சு, இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். என்ன மாதிரி நீங்களும் பெருசாக எதிர்பார்த்து ஏமாந்து போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்